பெரிய ஆளுங்க தலையீடுனால இதை மறைக்கிறாங்களா அந்த மாதிரியா? இது வரைக்கும் அதான் சொல்லல, விச் இஸ் லைக் அன்னோன். ஓகே, ஏன்னா வந்துட்டு அகைன் எவிடன்ஸ் டிசைட் பண்ண நான் தான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால மட்டுமே அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது. ஓகே, கம்ப்ளைண்ட் எவ்வளோ சிவியரா இருக்குன்றத பொறுத்து ஒரு பர்சன் வந்து டைரக்டா வித்தவுட் வாரண்ட் அரெஸ்ட் பண்றதோ, இல்லை அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்றதோ, இல்லை அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணி என்கொயரிக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்றதோ, இது எல்லாமே இந்த இடத்துல நடக்கும். இது எல்லாமே பியூர்லி பேஸ்ட் ஆன் தி அலிகேஷன், கம்ப்ளைண்ட் வித் த ஸ்டேட்மெண்ட் வித் தி எவிடன்ஸ். ஓகே, இது அனைத்தும் ஒரு சேர இருந்தா மட்டும்தான். இவங்க கம்ப்ளைண்ட்ல ஒண்ணு, ஸ்டேட்மெண்ட்ல ஒண்ணு, அதற்கு மாறாக எவிடன்ஸ் இல்ல எவிடன்ஸ் இல்லாம இல்ல வேற எவிடன்ஸை கொடுத்தாங்கன்னா இது எல்லாமே கான்ட்ரடிக்டரி ஆயிரும் அந்த இடத்துல. விச் மீன்ஸ் எனக்கு இது நடந்திருக்கு, நான் எப்படி ப்ரூவ் பண்றது? ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க லேக் ஆகிறதுனால இது வந்து நமக்கு ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கலாம். நீங்களே கூட நிறைய பாலியல் வன்கொடுமை கேஸ் சொன்னோம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தங்க 2 பேர் செய்யற தப்பு வந்து இந்த மாதிரி பொய்யா புகார் கொடுக்க வந்து மொத்த பெண்கள் வந்து எது சொன்னாலுமே வந்து இதுல பொய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி இப்போ அதான் அடுத்தது நான் சொல்ல வந்தேன். என்னன்னா, இப்போ முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா எந்த பெண் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இமீடியட்டா நானே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த மாதிரி ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகரிக்க ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் வர என்ன ஆச்சு அப்படின்னா, எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இது ரொம்ப சீரியஸ் அஃபென்சஸ் வந்து இருந்தது அப்படின்னா எஸ் அந்த அரெஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் போகும். மற்ற ரீதியான கம்ப்ளைண்ட்ஸ்க்கெல்லாம் போகும்போது அந்த ஆணை கூப்பிட்டு விசாரிச்சு அதுக்கப்புறம் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாற்றப்பட்டிருக்கு.